திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா வந்த மலேசியாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். நேற்று 13 நாட்கள் சுற்றுலாவுக்கு கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு குணா குகை என்ற சுற்றுலா தலத்திற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது குணா குகை பகுதியில் பொதுவாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் பெற்று உள்ளே அனுமதிப்பார்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 100 ரூபாய் கட்டணமாக வசூலித்து வருவது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மலேசியா சுற்றுலா பயணிகள் குணா குகைக்கு நுழைவு கட்டணம் 60 ரூபாய்க்கு பெற்று உள்ளே செல்லும் பொழுது சுற்றுலா பயணிகளிடையே மலேசியா என்ற பேச்சை எடுத்துள்ளனர். அப்பொழுது வனத்துறை பணியாளர்கள் சுற்றுலா பயணிகளிடம் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கோம் என்று கூறியுள்ளனர். அப்பொழுது நீங்கள் 100 ரூபாய் வனத்துறை பணியாளர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் 100 ரூபாய் கட்டணமாக பெற்று உள்ளே செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்பொழுது வனத்துறை பணியாளர்களுக்கும் மலேசியாவிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது மலேசியா சுற்றுலா பயணிகள் கேட்டுள்ளனர், அதாவது நாங்கள் 100 ரூபாய் பெற வேண்டும் என்றால் இந்த இடத்தில் ஏன் பெயர் பலகையில் குறிப்பிடவில்லை போன்ற வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது சுற்றுலா பயணிகளிடையே மற்றும் வனத்துறையினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் கொடைக்கானல் காவல்துறையினரிடம் கொடைக்கானல் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்ய சொல்லி கூறியுள்ளனர். இந்நிலையில் இரு தரப்பினரையும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இது குறிப்பாக கடந்த வாரங்களில் கொடைக்கானல் டிஎஸ்பி மதுமதி அவர்கள் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடையே வாக்குவாதத்திலோ இல்ல சுற்றுலா பயணிகளை துன்புறுத்தும் விதமாக நடவடிக்கைகள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய நிலையில் தற்போது இந்த ஒரு நிகழ்வு கொடைக்கானல் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ். நேயர்களே, கொடைக்கானலில் மலேசிய சுற்றுலா பயணிகள் மற்றும் வனத்துறையினரிடையே மோதல் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கிட கேட்டோம்.